இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 18 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் என கருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வேலையை செய்கிற ஒரு நபருக்கு உலகம் பல்வேறு விதங்களில் எதிர்ப்புகளையும் தங்களது வெறுப்புகளையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒன்று. அவரை தொடர்ந்து திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதுவே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் இந்த உலகத்தாரோடு கலந்து இந்த உலகத்தாருடைய எல்லா விதமான ஆசாவாசங்களிலும், எல்லா விதமான கொண்டாட்டங்களிலும், எல்லா விதமான கேளிக்கைகளிலும் நாம் கலந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை நிச்சயமாய் நேசித்திருக்கும். ஆனால் நாமோ இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமானதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவருக்கு உகந்தவைகளை நாடிக்கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாய் இந்த உலகம் நம்மீது வெறுப்பு கொள்ளத்தான் செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த உலகம் நம்மை வெறுக்கிறதே என்று எண்ணிக்கொண்டு, இந்த உலக மக்கள் நம்மை புறந்தள்ளுகிறார்களே என்று யோசித்துக் கொண்டு ஒருபோதும் நாம் இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்பது ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே நமக்கு தருகிற மிக முக்கியமான எச்சரிக்கை. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதருடைய அன்பு நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும், ஒட்டுமொத்த மனுக்குலமே நம்மை வெறுத்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சான்றிதழ் வழங்குவார் என்று சொன்னால் அதுவே நமக்கு நேர்த்தியானது, அதுவே நமக்கு வெற்றிகரமானது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே மனிதர்கள் தருகிற பாராட்டை பெறுவதற்காக, மனிதர்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக ஒரு நாளும் நாம் நமது வாழ்க்கையை நடத்தாமல், ஆண்டவரிடத்திலிருந்து அங்கீகாரம் பெறும் பொருட்டு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம், உற்சாகத்தோடு வாழ்வோம். ஆண்டவர் உடனிருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.